பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமென். நினைக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக, இந்த வாரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வேளையிலும் தேவ செய்தியோடு இணைந்திருக்கிறோம் உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லும் பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக வார்த்தைகளுக்கூடாக அவருடன் பேசுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமென். God bless you brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த நாளிலே பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை மனிதர்கள் பேசுகிற வார்த்தை, மனுக்குலம் பேசுகிற வார்த்தை, வேற யாரா இருந்தாலும் எவர் பேசினாலும் விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் பேசுகிறார்களோ விசுவாசத்தில் இல்லாதவர்கள் பேசுகிறார்களோ அந்த வார்த்தையில் ஓரளவுக்கு அது வேலை செய்யும். அந்த வார்த்தை சொல்லும் போது அதிலே மனிதனுக்குரிய கமாண்டிங் பவர் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் குணமாக்கும் வல்லமை உண்டு, விடுவிக்கும் வல்லமை உண்டு, பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு. பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு அவருடைய வார்த்தையை பட்டயமாய் எடுக்கும் பொழுது அந்த பட்டயத்தினாலே மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்றும் மாறாதவர், அவர் வார்த்தையும் மாறாதது. வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இயேசுவானவர் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் பிசாசோடு பேசும் பொழுது இப்படி எழுதியிருக்கிறதே என்று வார்த்தை எடுத்து அவனை அடித்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரயுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்தினார்? ஆண்டவரோடு பேசுகிற இந்த பிசாசு என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் உபவாசத்தை முடித்த பிறகு ஆண்டவருக்கு நன்றாக, பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதாவது இத்தனை நாட்கள் உபவாசத்தில் இருக்கும் போது கடைசி நாள், முடிக்கின்ற நாள் முடித்த பிறகு பசியா இருப்பார் என்று அந்த பசிக்கு ஏற்ற வார்த்தையை கொண்டு வருவான்.
கொண்டு வரான். என்ன வார்த்தை? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று இயேசுசாமி சொன்னார். எதற்காக சொன்னார் என்றால், இந்த கல்லுகள் எல்லாம் உம்மாலே ஒரு அற்புதம் செய்து அது அப்பமாய் மாற்ற முடியும். உம்மால அற்புதம் செய்ய முடியும். உம்மால இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாய் மாறும். நீ பசி தீர்த்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய வார்த்தையை வைத்து ஆண்டவரோடு நெருங்கி பேசும் பொழுது, நெருங்கி பேசுகிற அந்த வார்த்தையில் அவன் நினைப்பது வேறு, அவன் நினைத்து சொன்னது வேறு. ஆண்டவராகிய தேவன் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி செய்வார் என்று அவன் ஒரு கால் நினைத்திருக்கலாம். ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பெலனையும் அவன் அறிந்தவன். இந்த கல்லெல்லாம் அப்பமாய் மாறும், உன் பசியை தீர்த்து கொள்ளும், உம்மால ஆகும், உம்மால அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவன் ஆண்டவரோடு இடைப்படுகிற வார்த்தை. அவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் கீழ்ப்படியணுமா? இல்ல. கீழ்ப்படிவதற்கு அவன் எத்தனம் பண்ணுகிறானா? இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுல ஏசப்பா அவனோடு எடுத்து வைக்கிற அந்த வார்த்தை தான் முக்கியம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. நீ சொல்ற இந்த அப்பத்தினால மாத்திரம் அல்ல. உனக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அப்போ மனுஷன் பிழைப்பதற்காக ஆத்துமாவிலே அவன் பலன் அடைவதற்கு, ஆத்துமாவில் அவன் சேதமடையாதபடி காத்து கொள்வதற்கு இந்த வார்த்தை முக்கியமாயிருக்கிறது. இந்த வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அவருடைய வார்த்தையை வைத்தால், அதை வைத்து வாழ்ந்தால் அதுதான் உண்மையான உன்னதமான வாழ்க்கை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். திட்டவட்டமாக பிசாசுக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம். அதுக்கு தான் சொல்றோம், தியானம் பண்ணுங்கள். அதான் சங்கீதக்காரன் அருமையாக சொல்லி இருக்கிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அப்போ இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாய் இருந்திருக்கிறான். ஒரு பெரிய பாக்கியவானாய் மாறி இருக்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே, அவருடைய நாமத்தின் வல்லமை இந்த பூலோகத்திற்கு அருளப்பட்ட ஒரு கிருபை. இயேசு என்னும் நாமத்தை உச்சரிப்பதற்கு நீ நானும் கிருபையை பெற்றவர்கள். இயேசு என்னும் நாமத்தினாலே ரட்சிப்படைவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான மேன்மையான வல்லமுள்ள மகிமை நிறைந்த ஒரே ஒரு நாமம் இயேசு என்னும் நாமம். அந்த இயேசு என்னும் நாமத்தினாலே ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு, அவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தை வைக்கிறவர்களுக்கு பிள்ளைகள், அவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தை வைக்கிற நித்திய ஜீவன், அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு கர்த்தரே அவர்களுக்கு ஆறுதலின் தேவனாய் இருப்பார். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நாம் பிழைக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை தேவை. அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம். நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரமா இருக்கிற வார்த்தை. அப்போ உன்னுடைய ஆத்மா செழித்து வளர வேண்டும் என்றால், உன் ஆத்மா பலனடைய வேண்டும் என்றால், உன்னுடைய ஆத்மா கரை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை இல்லாதபடி பலனடைய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எங்கு இல்லையோ, எந்த ஆத்மாவில் இல்லையோ, அங்கு பலவீனம் ஏற்படும். ஆகவே தான் நீதிமொழிகள்ல சொல்றான், சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. சத்தியமும் கிருபையும், சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. விலகக்கூடாது அவருடைய சத்தியம். அவருடைய சத்தியம் தான் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் அவருடைய நாவில் இருந்து புறப்பட்டது. அவருடைய நாவில் இருந்து புறப்பட்டு அந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது நம்மை விட்டு விலகக்கூடாது. அதை உயர்த்த வேண்டும். அதை விட்டு வாழ வேண்டும். அதில் நிலைத்து நிற்க வேண்டும். அதன் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நம் இதய கதவை திறந்து கொடுத்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவிலே இந்த வார்த்தை வைத்து நீ பிழைத்து கொண்டிருக்கிறாயா இல்லையா? இந்த வார்த்தையை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இல்லையா? இந்த வார்த்தை உன்னை வழிநடத்துகிறதா இல்லையா? இந்த வார்த்தை உனக்கு ஜீவனை கொடுக்கிறதா இல்லையா? இந்த வார்த்தை உன்னை விடுவிக்கிறதா இல்லையா? இந்த வார்த்தை உன்னை சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிறதா இல்லையா? பசுத்த ஆவியினுடைய ஒரு தேவனுடைய பிள்ளை பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது எப்போதும் அவருடைய வார்த்தை அவர்களுக்கு துணையாய் நிற்கும். அவர் வார்த்தையினாலே பலனடைவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்றாவதாக அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமாய்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது. முதலாவது பார்த்தோம், அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே பிசாசை மேற்கொள்வதற்கு, பிசாசை வெல்லுவதற்கு, பிசாசு ஜெயம் கொள்ளுவதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். எவ்விதமாக ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் வருகிறான். அவன் ஒரு எஜமான், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன், ஒரு 100க்கு அதிபதி. ஒருவனை போ என்றால் போவான், ஒருவனை வா என்றால் வருவான். அவனுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக, தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனம் அடைந்த பிறகு அவனுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் வருகிறான். விண்ணப்பத்தை வைக்க வருகிறான். இயேசுவை பற்றி அவன் அறிந்திருப்பான். இயேசுவை பற்றி அநேக அற்புத அடையாளங்கள் இயேசு செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அநேக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் வேற யாரும் நம்பக்கூடாது, இயேசுவை மாத்திரம் நம்ப வேண்டும் என்று தன்னுடைய வேலைக்காரனுக்காக வருகிறான். எவ்வளவு பெரிய அன்பு அது! யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் வைத்து கொண்டிருக்கின்ற வேலைக்காரர்கள் எவ்வளவு அசட்டியாய் வழிநடத்துகிறோம், எவ்வளவு அசட்டியாய் பேசுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், ஒருவரே ஜீவிக்கிறவர். அவர் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தை வைக்கிறவர்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போக மாட்டார்கள். அது என்பது உண்மை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கின்ற விசுவாசத்தில் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவரிடத்தில் வருகிறான் வேலைக்காரனுக்காக, வேலைக்காரன் மீது அன்பு வைத்ததற்காக, வேலைக்காரன் குணமடைய வேண்டும் என்று, வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் என்று யாரிடத்தில் வருகிறான்? வைத்தியரிடத்தில் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் அவரிடத்தில் வருகிறான். அவனுக்கு நன்றாக புரிந்து விட்டது, இவரிடத்தில் போனால் இவர் சுகமளிப்பார், இவர் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்வது என்பதை விசுவாசித்து இயேசுவின் இடத்தில் வரான். தேவனுடைய சமூகம் என்பது நீ நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவருடைய சமூகத்தில் காத்திருந்து போராடி ஜெபிக்கிறவர்களுக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர் அவர். இவன் வருவது ஒரு விண்ணப்பத்தோடு வருகிறான். வேலைக்காரனுக்கு ஜெபம் தேவை, வேலைக்காரனுக்கு சுகம் தேவை, வேலைக்காரனுக்கு விடுதலை தேவை. வேலைக்காரன் எழுந்து நடந்து வேலை செய்ய வேண்டும். அவன் படுத்த படுக்கையிலே இருக்கக்கூடாது, அவன் சுகம் அடைய வேண்டும் என்று ஒரு நல்லெண்ணத்தோடு இயேசுவை தேடி வரான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவில்லை, இந்த வேலையில தேவனுடைய
நாமத்தை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவருடைய நாமத்தை புரிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரிடத்தில் இருந்து அற்புதத்தை எதிர்பார்க்கவர்களாய் இருக்க வேண்டும். விண்ணப்பம், ஜெபம் என்பது வாழ்க்கையில் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஜெபம், இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உறுதுணையாய் இருக்க வேண்டும். விண்ணப்பம், விண்ணப்பத்திற்காக இயேசுவினிடத்தில் வருகிறான், விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். இங்கு நடந்த ஸ்டோரியை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கொடிய வேதனை, திமிர்வாதமாய், கொடிய வேதனையினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொள்ளுதல், ஜெபம். கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு வந்திருக்கிறான், விசுவாசத்தோடு வேண்டுதலை செய்வதற்கு வந்திருக்கிறான், விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவன் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருந்து தான் அவன் வந்திருக்கிறான். அவர் யார் என்பதை அறிந்து தான் வந்திருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர், அவரால் முடியும் என்று தான் வந்திருக்கிறான். அவர் மீது விசுவாசத்தை வைத்து வேண்டுதல் சொல்வதற்கு வந்திருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெபம் என்பது அவசியம். ஜெபத்தினாலே தரித்திருக்க வேண்டும். விடாப்பிடியாக ஜெபத்தில் போராடி ஜெபிக்கிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத விசுவாசம், ஜெபம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திற்கும் உலகத்தை ஆளுகிற பிசாசுக்கும் அடிமையாய் மாறிவிடுவான் மனுஷன். ஆகவே இந்த விண்ணப்பத்தை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். இயேசுவுக்கு நன்றாக புரிந்து விட்டது. அவன் சொல்லும் பொழுது வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிற நிலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர், வல்லமுள்ளவர், என்றென்றும் மாறாத கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவினிடத்தில் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தள்ளுவதில்லை கர்த்தர். அவர் அப்போ அந்த திமிர்வாதக்காரனையும் அவன் படுகிற கொடிய வேதனையும் எடுத்து சொல்லுவதற்கு இயேசுவினிடத்தில் வந்தான். ஜெபம், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். இவனுடைய வாழ்க்கையில் வேறு வித ப்ராப்ளம் இருந்தது. உனக்கும் எனக்கும் இருக்கின்ற வேறு பிரச்சனைகளாய் இருக்கலாம், சோதனைகளாய் இருக்கலாம், கண்ணீராய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை இயேசு என்பதை மாத்திரம் மறக்கக்கூடாது. அவன் வேண்டிக் கொண்ட பிறகு ஆண்டவர் பேசுற வார்த்தையை
உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர் வாலண்டரியாக சொல்லுகிறார். அந்த எஜமானுடைய விசுவாசத்தை அங்கீகரித்த இயேசு அவன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட இயேசு அவன் வேலைக்காரனை சுகப்படுத்த வேண்டும் என்ற சித்தமாய் மாறின இயேசு அவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நவர உன்னுடைய வேண்டுதல் கேட்டு அதற்கு பதில் சொல்லி நான் வர்ற உன் வீட்டுக்கு வருகிறேன். இதுல இந்த வேலைக்காரன் சொல்லுவது தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? 100க்கு அதிபதி பிரவத்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாம். என் வீட்டுக்குள்ள வருவதற்கு தகுதி இல்லை. பாரு, அவ்வளோ பெரிய 100க்கு அதிபதியாய் இருந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து ஒரு நல்ல ஊதியத்தை பெற்றவனாய் இருந்து அவனை எப்படி தாழ்த்தி கொள்ளுகிறான். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை, தாழ்ந்து போகிறவனுக்கு கிருபை கொடுக்கிற கர்த்தர். இயேசுவுக்கு முன்பதாக தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும். அதை தாழ்த்துகிறவனாய் நின்றான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எதை பேசுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பெருமைகள் தொடர்கிறதா, இல்ல பெருமையை தள்ளிவிட்டு தேவ கிருபையை பெற்று தாழ்மையோடு வாழ்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். என் வீட்டுக்குள்ள நீர் பிரவேசிப்பதற்கு நான் தகுதியற்றவன். ஆனா என்னுடைய இன்னொரு விண்ணப்பம் என்னவென்றால், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், போதும், அவன் சுகமடைவான், அவன் வியாதி நீக்கப்படும், அவனுடைய துக்கம் நீக்கப்படும், அவன் திமிர்வாதம் நீக்கப்படும். இதை விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை சொல்லும். எனக்கு அருமையானவில்ல, ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு கடைசி விண்ணப்பம் இவனுடைய வாழ்க்கையில் இவனுடைய வேலைக்காரனுடைய சுகம் அவன் அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிற, ஒரு வார்த்தை சொல்லும். அந்த ஒரு வார்த்தை போதும். என் வேலைக்காரனுடைய சுகவீனத்தை தலைக்கீழாய் மாற்றுவதற்கு இயேசு என்னும் ரட்சகருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். வார்த்தையினாலே, உம்முடைய வார்த்தையினாலே அவன் குணமடைவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் அர்த்தம். உம்மால் ஆகும். உன் வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. அந்த வார்த்தை குணமடைய செய்யும். அந்த வார்த்தை வியாதியை நீக்கும். அந்த வார்த்தை திமிர்வாதக்காரன் நடக்க முடியாது இருக்கிறவனுக்கு நடப்பதற்கு கிருபை கொடுக்கும். உம்முடைய வார்த்தை எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அவைகளிலிருந்து குணமடைய கிரியை செய்யும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும்.
அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனை குணப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன சகோதரியே, இந்த வார்த்தையை விசுவாசித்தால் சுகமடைவாய். இந்த வார்த்தையை நேசித்தால் இந்த வார்த்தை இருளை அகற்றி ஒளியை கொடுக்கும். இந்த வார்த்தையை பின்பற்றினால் உன் வாழ்க்கை தலைக்கீழாக ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மகா பசுத்தமுள்ள கர்த்தர். இந்த மகா பசுத்தமுள்ள கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வார்த்தை வைத்து வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தை உன் ஆத்துமாவுக்கு போஜனமாய் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை சகல வியாதியிலிருந்தும் குணமாக்கும் வல்லமுள்ள வார்த்தை என்பதை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையானவில்லை, இந்த வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவன் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் நீயும் நானும் சொல்லுமானால், இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும் என் பிரச்சனை நீங்கட்டும், ஒரு வார்த்தை சொல்லும் என் சோதனையிலிருந்து விடுதலை, ஒரு வார்த்தை சொல்லும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, ஒரு வார்த்தை சொல்லும் என் அடிமைதனம் தலைக்கீழாய் மாறும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதன்கிழமை இயேசுவின் வார்த்தையில் வல்லமை என்ற தலைப்போடு இந்த தலைப்பு தொடரும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாய் இயேசுவே, பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு சொன்னீர், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பசுத்த வேதாகமாய். அதை வாசிக்க தியானம் பண்ணும் பொழுது அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட, உம்முடைய நாமம் மகிமையினாலே நிரப்பப்பட, உம்முடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் தகுதியற்றவன், என்னுடைய வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்று தன்னையே தாழ்த்தின அந்த தாழ்மையின் குணம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க கிருபைத்தார். உடைய வார்த்தையினாலே அநேக பிரச்சனைகளை தீர்க்கும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமீன், ஆமீன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற அந்த பாடல் கூட இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். ஒரு வார்த்தை கூடாக அந்த வீட்டுக்கு அதிபதி குணமாக்கப்பட்டான். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை திரும்பவும் சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, Pastor. Amen. Amen. God bless you, brother. Thank you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் மன்னிக்க வேண்டும், பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கான காரியங்களை எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வசனங்களுக்கூடாக அவரை உயர்த்திய ஊழியரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுவோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நன்றி பாஸ்டர்.